ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுக்கு மேலே ஒரு படி தாண்டி தான் இருக்காங்க. நானுமே பார்த்துருந்தேன். கேரக்டரை நம்ம இழந்து தான் ஒரு விஷயத்தை நீ அடையும் போது இது அடிபட்டுறது இல்லையா? இப்போ நீங்க பாருங்க, இப்போ நீ இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆனதுக்கு அப்புறம் தான் நீ வந்து ஒரு நடிகை ஆக முடியும்னு இங்கேயே அடிபட்டுட்ட. இவங்க நிறைய பேருக்கு சப்ளை பண்றதும் தெரிய வந்துருது. அவங்க டேலண்ட்டை பாருங்க, அவங்களுக்கு ஆக்டிங் இருக்கா, அந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு பாருங்க. அறிவு சார்ந்துதா இருக்கணுமே தவிர, தகுதி சார்ந்து இருக்கணுமே தவிர, நீங்க கொடுக்குற டிமாண்ட் சார்ந்து இருக்கக்கூடாது. டிமாண்ட் கிளியர் ஆயிட்டா தகுதி இல்லாதவங்க நீங்க நடிக்க வச்சிருவீங்களா? வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இந்த போதை பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை காவல்துறையும் அரசும் செய்து வருகிற இதே காலகட்டங்கள்ல திரைத்துறையை சார்ந்த, அது சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் நடிகைகள் சிக்கிறாங்க இல்லையா? நடிகைகள் சிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்படி ஒரு சம்பவம் தற்போது வடபழனியில் நடந்திருக்கு இல்லையா? இது எப்படி நான் பாக்குறது? இது நான் செய்தியிலையும் பார்த்துருந்தேன் நியூஸ்ல. என்னன்னா, நடிகைகள் ஏன் சிக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நல்ல கேள்வி அது. நடிகைகள் வந்து ஈஸியா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. எதனால? யார் நடிகைகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்குது? இல்ல, இது நான் எப்படின்னா, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன். பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரமா அட்ராக்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இப்போ வர இளம் பெண்கள் வந்து, ஆமா, இளம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிக்கும் போதே அந்த சினிமா மோகம் அவங்களுக்கு, அவங்க அந்த ஃபேண்டசி அதை பார்த்து அவங்க என்ன நினைச்சிடுறாங்க, அட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஸோ அட்ராக்ட் ஆகிட்டு நம்மளும் அதே மாதிரி வந்து சினி ஃபீல்டுக்கு போகணும், நம்மளும் ஒரு பெரிய நடிகையா வரணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள நிறைய அந்த கனவுகள். இதுல நான் எப்பவுமே ஒரு விஷயத்த முன்வைக்க விரும்புவேன். என்ன அப்படின்னா, பெரிய வளர்ந்த நடிகைகளா இருக்கட்டும், அவங்க சினிமால மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நிழலுக்கு பின்னாடி ஒரு நிஜம் இருக்கு. இது ஒரு சின்ன கருத்து. நான் எப்பவுமே இதை எல்லாருக்குமே, நான் எல்லா உரையிலுமே நான் இதை எடுத்து உரைக்கணும்னு நினைப்பேன். அது எப்படின்னா, அவங்க வந்து திரையில நடிக்கிறாங்க. ஓகேங்களா? அது அவங்க ப்ரொஃபஷனல். ஸோ எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும். வழக்கறிஞராக இருக்கு, எங்களுக்கு கோர்ட்டில் ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும் இருப்போம். ஸோ அது மாதிரி நடிகைகள் திரைக்கு முன்பு ஒரு மாதிரியாகவும் திரைக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. ரியாலிட்டி காட்சி உட்பட அப்படிதான் இல்லையா? ஆமா, ரியாலிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்குடைய கணவர், குழந்தை, அம்மா, அப்பா, அதுன்றது ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஆனா தற்காலத்துல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த இளம் பெண்கள், அவங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சினிமான்ற மாயை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க அணிந்து வரும் ஆடைகளாக இருக்கட்டும், பேசும் வார்த்தைகளாக இருக்கட்டும், பழகும் பழக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு அட்ராக்ஷன் ஆகிடுறாங்க. ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஸோ இப்படிலாம் போனால் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம், சினிமாவில் பெருசு வரைச்சிக்கும். பட் அது உண்மை இல்லை. அந்த பக்குவம் வந்து எல்லாருக்குமே வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. அதை காலம் எடுத்து கடந்து வந்தவர்கள் வெற்றி அடைகிறாங்க. குறிப்பாக நான் பெண்கள்லாம் சொல்கிறேன், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே. இல்லை, அந்த பக்குவத்தை அடையாமையே இதுதான் லைஃபு, ஸோ இப்படி போனால் இந்த வழியில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம், அந்த சினிமாவில் போய் நம்ம பெரிய நடிகையாய் வாழ்ந்து காட்டிடலாம் அப்படின்னு போகிறவங்க கண்டிப்பாக நிறைய தோல்விகளை தான் மீட் பண்ணுறாங்க, தோல்விகளை தான் சந்திக்கிறாங்க. இதில் தான் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ பாயிண்ட்டுக்கு என்னென்னா, இந்த சின்ன திரை நடிகைகள் மட்டும் ஏன் வராங்க அப்படின்னா, பெண்கள், அதில் எல்லாமே இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நகரத்தில் இருக்கிறவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஒரு அட்ராக்ஷன். ஓகே, நம்மளும் இந்த வழியில் போனால் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டா நம்ம நடிகை ஆகிடுவோம். அதுக்கு நடுவில் எவ்வளவோ முள்பாதைகள் இருக்குது, அது எல்லாமே நம்ம கடந்து தான் போகணும். அதை கடக்கிறதுக்கான மன வலிமை இருக்கிறது கிடையாது இவங்களுக்கு. இப்போ நீ போதை மருந்துக்கு அடிமையாகி சில விஷயங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் போய் அந்த இடத்த அடையணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க அதை வச்சு கூட நீங்க முன்னேறி போகலாம். ஆனா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும். ரொம்ப நம்ம நேர்மையா இருந்து வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தா, கிடைக்கிற வாய்ப்பை தவற விட்டா வயதும் ஆயிடும் இல்லையா? அந்த பருவமும் போயிடும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் இல்லையா? வாய்ப்புகள் வந்து நம்ம இழந்துதான் வாய்ப்புகளை அடைய வேண்டும்னு அவசியம் இல்லை. ஓ சரி. நம்மளுடைய ஒரு கேரக்டர்னு ஒன்று இருக்கும், நம்மளுடைய வைராக்கியம்னு ஒன்று இருக்கும், நம்மளுடைய சில விஷயங்கள் நமக்கு செல்ஃபாக வச்சிருப்போம் இல்லையா? செல்ஃப் கேரக்டர் நம்ம இழந்து தான் ஒரு விஷயத்தை நீ அடையும் போது இது அடிபட்டுறது இல்லையா? இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நீ இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆனதுக்கு அப்புறம் தான் நீ வந்து ஒரு நடிகை ஆக முடியும்னு இங்கேயே அடிபட்டுட்ட. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நீ வந்து அடிமை ஆனாதான், நான் சொல்றதை நீ கேட்டாதான் அந்த விஷயத்துக்கு நீ போய் செய்ய முடியும், நீ நடிகை ஆக முடியும்னு சொல்லும் போது உன்னால இன்னொரு ஸ்டெப்பு ஏற முடியலையே. ஏன்னா இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் முடிஞ்சிட்டீங்க. இப்போ பாருங்க, கேஸு, கோர்ட்டு, உங்களுடைய ஃபேம் எல்லாமே போயிடுது இல்லை, புகழ் எல்லாமே ஒரு இடத்துல நின்று போயிடுது. ஸோ வழி வந்து நிறைய இருந்தாலும் நமக்கு தேவையான வழி எதுன்றது நம்ம தேர்ந்தெடுத்து போகிறது தான் நியாயமான ஒரு விஷயம். இதில் என்ன நடந்திருக்கு?
இதுல பாத்தீங்கன்னா வின்சி அப்படின்றவங்க வந்து போதை மருந்து அவங்களுடைய கார்ல இருந்து தான் வந்து மெத்தபெட்டமைன் ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு சில போதைப் பொருட்கள் எல்லாம் கைப்பற்றியிருக்காங்க. அதை கைப்பற்றிட்டு அவங்களுடைய தொலைபேசியின் மூலமா எல்லாமே போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும்போது அதுல இன்னொரு அஞ்சுன்றவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுடைய டீட்டெயில் அவங்களுக்குமே வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் இவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய போலீஸ் வெரிஃபிகேஷனில் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க அந்த ரெண்டு போட்டோவே பேர் கவர்ச்சிகரமா தான் இருக்கு. ஆமா இவங்க ரெண்டு பேருமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுக்கு மேல ஒரு படி தாண்டி தான் இருக்காங்க. நானுமே பார்த்துருந்தேன். ஸோ அந்த எடுக்கும் போது இவங்க நிறைய பேருக்கு சப்ளை பண்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த அவர் அந்த சீரியல் ஆக்ட் அவங்களுக்காக சான்சஸ் கொடுத்த அந்த டைரக்டர் எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதாகவும் மற்ற சினிமா நடிகைகளுக்கும் இவங்க சப்ளை பண்றதாகவும் போலீஸ் வெரிஃபிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் போலீஸ் அந்த சப்ளையர்ஸ்ல குறிப்பா பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் குமார், அதுக்கப்புறம் கார்த்திக் ராஜா, யஷ்வந்த் போன்ற மூவருமே வந்து இப்போ கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அஞ்சு எல்லாருமே வந்து கைது பண்ணி இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நடிகை வாய்ப்பு கேட்டு போகும்பொழுது இயக்குனர் வந்து போதை பழக்கத்தை தனக்கு ஏற்படுத்தினதுனால இதுல சிக்கிட்டதா பதிவு பண்றாங்க. ஆமா. இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் மாதிரி நான் சொன்ன அந்த பாதை கடந்து போகும்போது நிறைய முள் பாதைகள் இருக்கும். சரிங்களா? அது முள் போடுறவர் வந்து ஆண்கள் தான் அப்படி சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துரும். ஓகேவா? இதுல பெரும்பாலும் அந்த முள் பாதையை அமைக்கிறதே ஆண்கள் தான். இதை நீ செஞ்சாதான் நான் அந்த டிமாண்ட் வைக்கிறாங்க. ஏன் டிமாண்ட் வைக்கிறீங்க? இதே உங்க வீட்லயோ இல்ல உங்களுடைய குழந்தைங்களோ நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் அவங்க ஒரு சான்சஸ் கேட்கும் போதோ இல்ல அவங்களுடைய கல்வித்துறையாகட்டும் எந்த துறையிலயா இருக்கட்டும் யாருமேங்க ரெஃபரன்ஸ் இல்லாம யாருமே டைரக்டா போயிட முடியாது. அது ஏன் அந்த டிமாண்ட்ல தான் அந்த ரெஃபரன்ஸ் வந்து டிமாண்ட் வச்சுதான் ஆகணும்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க? அந்த டிமாண்ட் இல்லாம ஏன் உங்களால பண்ண முடியாது? உங்களுக்கு குழந்தைகளா இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்திலா இருக்கட்டும் அவங்களுடைய துறையில போய் அவங்க ரெஃபரன்ஸோ இல்ல அவங்களோட ஹெல்ப்போ கேட்கும் போது அவங்களுக்கு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதானே நடிகைகளா இருக்கட்டும் ஒரு சாதாரண பெண்களா இருக்கட்டும் யாருமே ஒரு வழி தேடிதான் வராங்க வாழ்க்கையில. அவங்களுக்கு நீங்க டிமாண்ட் வைக்கிறது தப்பு தானே. நீ போதைப் பொருள் கடத்தல் செஞ்சினா நான் உனக்கு வந்து சீரியல் சான்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு திரைப்படத்திலையும் நடிக்கிறதுக்காக பிரசாத்துடைய தந்தை தியாகராஜன் சார் அவருடைய மூவில நடிக்கிறதுக்காக அவங்க சான்ஸ் கேட்டிருக்காங்க. 5 days முன்னாடி தான் அவங்களும் வந்திருக்காங்க. மஞ்சுன்றவங்க வந்திருக்காங்க. கேரளால இருந்து ஃபிளைட்ல வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த டிமாண்ட். ஸோ அந்த டிமாண்ட் யாரா இருக்கட்டும்ங்க. ஏன் அந்த டிமாண்ட் வைக்கிறீங்க? டிமாண்ட் இல்லாம அவங்க டேலண்ட்டை பாருங்க. அவங்களுக்கு ஆக்டிங் இருக்கா அந்த ஸ்கில்ஸ் இருக்கான்னு பாருங்க. அறிவு சார்ந்ததா இருக்கணுமே தவிர தகுதி சார்ந்து இருக்கணுமே தவிர நீங்க கொடுக்குற டிமாண்ட் சார்ந்து இருக்கக்கூடாது. என்னோட கேள்வி என்னன்னா அப்ப நீங்க டிமாண்ட் வச்சு உங்க டிமாண்ட் கிளியர் ஆயிட்டா தகுதி இல்லாதவங்க நீங்க நடிக்க வச்சிருவீங்களா? அது எப்படி? அப்ப அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தானே. சரி உங்க டிமாண்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அப்போ நீங்க எனக்கு தகுதி இல்லைன்னா நடிக்க வச்சிட முடியுமா? இல்ல நான் புரிதலுக்காக கேட்கிறேன். இந்த நடிகைகள் இருவருமே யாருமே 18 வயதிற்கு உட்பட்டவங்க கிடையாது. ரொம்ப பார்க்க போனா 20-25 வயதுக்கு மேலதான் இருப்பாங்க. 2 பேரும் அப்படிதான் இருக்காங்க. பார்க்க தெல்ல தெளிவாகவே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வயதுக்கு வந்திருக்காங்க. நான் சொன்னதுதான் அவங்களுக்கு எப்படியாவது போய் அங்க ரீச் ஆயிடணுங்க. அவங்களோட லட்சிய பாதையை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அது லட்சியம் சொல்றது அவங்களுக்கு சினிமா நடிக்கிறது ஒரு லட்சியம். ஓகேவா? அந்த பாதையை வந்து நம்ம எப்படியாவது போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறாங்களே தவிர வழியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கேன்றது அவங்க யோசிக்க மறந்துடுறாங்க. யோசிக்க அந்த எதிர்த்தரப்புலையும் யோசிக்க அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை இப்படிதான் சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு இந்த வழியில போனா இவ்வளவு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா ஒண்ணு அவங்களோட ஸ்கில்ல மாத்திக்கலாம். அவங்க வேற துறையில கூட போகலாம். அவங்க எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், டீச்சிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கு எது வேற விஷயங்கள் இருக்கும் கல்வி சார்ந்த விஷயத்துல பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பிரச்சனைகள் எங்க போனாலும் இருக்கதான் செய்யும். நான் அதுக்குதான் சொல்றேன் அந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறவங்கள முதல்ல வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும். அவங்களையுமே வந்து அந்த டைரக்டர் யார் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி நீங்க இதை பண்ணணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்குமே சேர்த்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மூல காரணமே அவர் தானே. நான் சொன்ன மாதிரி தகுதி அடிப்படையில நீங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுடைய தேவைகளுக்கு தீர்க்கும் அடிப்படையில நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல வந்து உங்களோட ப்ரொஃபஷனலுக்கே அது அசிங்கம் தான் நான் சொல்லுவேன். இந்த இன்ஸ்டா மாதிரியான அந்த ஊடகங்கள்ல அவங்க போடுற போஸ்ட் கூட இது போதை பட் போஸ்ட் போடுறாங்க. 2 பேருமே நடிகைகள் தான். அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தான் இருக்கு. அது என்ன தெரியுது?
அது அந்த அதுவுமே முடிவு தவறுதாங்க. நான் அதுவுமே தவறுன்னு தான் இது சொல்லுவேன். போதை. சரி, அது என்ன? அதுவுமே தவறுதான். ம், ம். இப்ப இருக்க அட்ராக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மீடியால இப்படிலாம் இருந்தா, நம்ம வந்து கவர்ச்சியா இருந்தா நம்ம சீக்கிரமா நம்மள செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே வி ஆர் எலிஜிபிள் ஃபார் பிசிக்கலி, மென்டலி வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு கருத்த அவங்க வளர்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபீமேல் யாரா இருந்தாலுமே கவர்ச்சியா ஒரு புகைப்படம் போடுறது தவறு. நீங்க ஒரு ஃபீமேல் அட்ராக்ஷனா இருக்கிறது, அது எல்லாருக்குமே வந்து ஓகே இவங்க வந்து ரொம்ப ஈஸியான கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிற மாரி ஓ. அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால கூட அவன் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். ம். சரி நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது தவறு கிடையாது. ஓகேவா? நான் இல்ல சில விஷயங்கள் நம்ம ரொம்ப ஓப்பனாவே இருப்பேன் அப்படின்னா, அவங்க டிமாண்ட் வைக்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா கூடுதல் எடுத்துக்கிறாங்க. வாய்ப்பாயிடும். கூடுதல் வாய்ப்பாயிடுது. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த வாய்ப்புகள் குடுக்காம இருக்கிறதே நல்லது. நீங்க இன்னும் கூடுதல் வாய்ப்பா இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை தான் சீரழியும். உங்க வாழ்க்கை தான் இன்னைக்கு உங்கள நம்பி இருக்கும் பெற்றோர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், உங்களோட சேர்த்து அவங்க வாழ்க்கையும் தான் சீரழியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வழியில தான் போயி அந்த விஷயத்த அடையணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்க. உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு அறிவு சார்ந்த அடிப்பில் என்ன கிடைக்குமோ, அது கிடைச்சா தான் என்னைக்குமே அது உறுதியா இருக்குன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இன்றைக்கும் பல பிரபல நடிகைகள் சொல்றது சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாங்க கடந்து தான் நாங்க வந்திருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு பயணிக்கிறோம். இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம்னு கடந்து தான் வந்திருக்கும் அப்படின்றத இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட நபர்கள் அதையும் பார்ப்பாங்க இல்லையா? பார்த்து ஒரு முடிவெடுக்கணும் இல்லையா? அதுல என்ன தெளிவில்லாம இருக்குது? என்ன பொறுத்தவரைக்கும் நான் இன்னை வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அன்றிலிருந்து பிளாக் அண்ட் ஒயிட் பீரியட்ல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையை கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்றேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற டிமாண்ட் வைக்கிறாங்க இல்லையா? முதல்ல அவங்கள தண்டிக்கணும்னு சொல்றேன் நான். ஏன் வைக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஏன் வைக்கிறீங்க? ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? அந்த தகுதியின் அடிப்படையில நீங்க வந்து ஒரு ஆள வந்து தேர்ந்தெடுங்க. ஏன் நீங்க வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையில ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு உறவு இருக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு? ஒரு ஒருத்தருங்க தேவைகள தேடி வராங்கன்னா, அவங்களுக்கு வாய்ப்புகள் வேணும்னு தான் உங்கள தேடி வராங்க. அதுக்கு நீங்க அது இன்னைக்கு கிடையாது. நான் என்னைக்குமே அத நான் சொல்றேன். ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் எதுக்கு கொண்டு வரீங்க? உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாதே. அதுக்கு பயந்து எவ்வளவு பெண்கள் இந்த சின்ன திரையில வடபழனி ஏரியாவை சுற்றி சுற்றி எப்படியும் மாதத்துல 2, 3 தற்கொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. அதுல உண்மையிலே ரொம்ப அவங்களுக்கான ஒரு உரிய ஒரு கவுன்சிலிங் இல்லாத ப்ராப்பரான கவுன்சிலிங் இல்ல. அவங்களால வெளியில போய் சொல்ல முடியல. சில பெண்கள் பழகிக்கிறாங்க கஷ்டப்பட்டு. சில பெண்கள் வந்து அதுல இருந்து மீள முடியாம இருக்காங்க. சில பெண்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி போதை சில இப்படிலாம் நீங்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணணும் இதெல்லாம் செய்யணும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தட் டிமாண்ட்ஸ். அந்த ஓகேவா? போதையிலேயே இருக்கிறது என்ன உளவியல் மேம்? அந்த போதையிலேயே இருக்கு. இதுல குறிப்பா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் நான் சொன்ன மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. பிடிச்ச என்னன்னா வேலை தானே. பிடிச்ச வேலை தான். ஆனா வந்து பிடிச்சு கலைத்துறை பிடிக்கும். ஆனா அதுல நடக்கிறது பிடிக்கலல்ல. ஸோ அது என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு ஈஸியா தன்னோட கவலைகள மறக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு நெறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாருமே இந்த கிராமத்துல இருக்கட்டும், எல்லாருமே தங்கச்சி படிக்க வைக்கணும், கல்யாண செலவு, வீடு கட்டணும், பிரச்சனைகள் இவங்கள சுத்தி சுத்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள அவங்கள அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சில விஷயங்கள வெளியில வரணுன்றதுக்காக அந்த வழிய தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அது வந்து நீங்க சொன்ன மாரி பிடிச்ச துறை தான். நடக்கிறது உள்ள எதுவுமே பிடிக்கலல்ல. அதுக்காக அப்படி செய்யணுன்றது அவசியம் கிடையாது. இதெல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது அவசியம் நோ கிடையாது. சொல்லி பழகணும். நோ சொல்லி அதுதான் நான் சொன்னேன். உன்னுடைய தகுதிக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதைய வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அத விட்டுட்டு இந்த மாதிரி அடுத்தவங்கள தேவைகள தீர்த்து தான் நம்ம வந்து சில வேலைகள செய்யணும்னா, அது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. அது நல்லதும் கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் யூடியூப்லயோ முகநூலியோ வரும்போது கீழே எழுதுறாங்க. பார்வையாளர்கள் என்ற பொறுமையில் எழுதுறவங்க ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னார் அழைச்சாரு அப்படின்னு நடிகை சொல்ற பொழுது கீழே எழுதுறவங்க ஒரு பழமொழியாவே எழுதுறாங்க. நூல் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படின்றத எழுதுறாங்க. இது எப்படி பாக்குது? அது என்ன கேட்டா நான் இப்ப சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னவரையும் கண்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். அவருக்கும் தான் தண்டனை குடுக்கணும். ஓகேவா? இதுக்கு மூல காரணமா எப்படி நான் வந்து அந்த இயக்குனர வந்து தண்டனை குடுக்கணும்னு சொல்றேனோ, அதே மாதிரி பொதுவா நான் எல்லாரையுமே தான் சொல்றேன். அது ஏன் பெண்கள மட்டுமே சொல்றீங்க? பெண்களே தேடி வந்தா நீங்க நோ சொல்லுங்க. ஓ. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் நூலு மட்டும் ஏன் வருது? ஊசி எடை குடுக்குதுன்னா, நூலு ஏன் வருதுன்னு கேட்கிறேன் நான். என்னோட கேள்வி 2 தரப்புமே நான் கேட்கிறேன். பெண்கள மட்டுமே ஒரு தரப்பா நீங்க எந்த விஷயத்திலயுமே குறை சொல்லாதீங்க.
ஒரு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு பொதுவாவே நான் கேசஸ் எல்லாம் நாங்க வழக்குல பார்க்கும்போது கூட என்னோட கணவர் வந்து 2வது மனைவி வச்சுட்டு நான் போய் அவங்கள அசிங்கப்படுத்திட்டேன், அவங்கள நான் திட்டிட்டேன், நான் அவங்க வீட்டுக்கு போய் மீடியாவை கூட்டு போய் அடிச்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு கையும் களமா சொல்றீங்களே, பிடிச்சிட்டேன், கையும் களமா வீடியோ பிடிச்சிட்டேன்னு எடுத்துட்டேன். பெருமையா சொல்லிக்கொள்ளும் பெண்களுக்கெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், ஏன் அதே கணவர் அந்த கணவரை ஏன் நீங்க விட்டு விலக மாட்டேங்கிறீங்க, ஏன் அந்த கணவரை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன். அப்போ பெண்கள் மட்டும் பெண்ணுக்கே பெண்ணு வந்து ஒரு ஈஸியா போயிடுறாங்க. இட்ஸ் நாட் அ குட் திங் இல்ல. அது ஒரு ஒரு நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. பெண்களே நீங்க வந்து ஏன் எதிரியா நினைக்கிறீங்க? அதுல உடன்பட்டிருக்க ஆணை ஏன் நீங்க தவறு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகேவா? சோ இதுல வந்து அவரையும் தானே நம்ம அவருடைய கருத்து இருக்குல்ல, அவர் தானே தேடி வந்திருக்காரு. சோ எந்த பெண்ணும் உன்னுடைய கதவு உங்க கணவருடைய கதவை தட்டலையே, அவருக்கு தெரியும்ல இந்த பெண் பொய் சொல்லி இருந்தாலும். சோ தவறு வந்து 2 பக்கமும் இருக்கு. ஓகேவா? அப்படியே நீங்க வந்து என்னோட கணவரை நான் வந்து அவங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் நீங்க சொல்றதுல அந்த கணவரும் தவறு செஞ்சிருக்காருன்றதை நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சோ தவறு நூலுக்கிட்டேயும் இருக்கு. நிறைவான கேள்வி. இப்ப இந்த நடிகர்கள்லாம் இன்னும் பல பேர் அடுத்தடுத்து சிக்க போறதாகவும் சொல்றாங்க. காவல்துறையில மன்றாடி இருக்காங்க அவங்க, எனக்கு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, இதை பெரிதுபடுத்த வேண்டாம்னு. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? ஒருவேளை இவங்கள மாட்டனா சிறைக்கு போவாங்களா? இது பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் புகார் வந்து பதிவாயிருக்கு. சரி, கண்டிப்பாக எல்லாருமே மாட்டினாங்கன்னா சிறை தாண்டுற கேஸில் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, எல்லாருமே பெண்களாக இருக்கட்டும், நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த மாய விலைக்கு அந்த சினிமா துறைன்ற இவங்க எல்லாருமே சினிமாவில் வரணும்னு தான் வந்திருப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பெரிய திரையில வந்து நானும் ஒரு பெரிய நடிகையா வரணும்ன்ற கனவுகளோட தான் வந்திருப்பாங்க. பட் அவங்களால அந்த எல்லைக்கு போக முடியலன்னு இந்த சின்ன திரையில சீரியல் ஆர்டிஸ்டா அவங்க வரணும் அப்படின்னு அது நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல இவங்களால அந்த வருமானத்துக்கு பிளஸ் வந்து நான் வந்து திருப்பியும் நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன் இல்லையா, அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற அந்த அவங்களோட எண்ணங்கள் நிறைவேறுன்றதுக்காக சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இது எல்லாமே நல்லது கிடையாது. இது வந்து எல்லாமே அக்செப்டபிளும் கிடையாது. நீங்க நடக்கிறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க இப்படிதான் போய் அந்த விஷயத்த நீங்க அடையணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. உங்களை நீங்க எந்த இடத்துலையுமே தாழ்த்திக்காம உங்களை நீங்களாவே இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய எண்ணங்களாகட்டும் உங்களுடைய குறிக்கோள்களாகட்டும் அதை வெல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு தவறான இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எப்போதும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி மேம். நன்றி.